சிக்கலாகும் எதிர்க்கட்சி சின்னங்கள் யார் காரணம்? நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயம் சின்னத்துக்கு பதிலா மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. அதே போல மதிமுகவுக்கு அவங்க கேட்ட பம்பர சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கல. மேலும் விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை அவங்க போட்டியிட்ட பானை சின்னத்தை இம்முறை ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்காங்க. இதே வேளையில பாஜக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே அவங்க கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. எனவே எதிர்கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தை ஒதுக்காம ஒருதலை பட்சமா தேர்தல் ஆணையம் செயல்படுவதா எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன அப்படிங்கறத முழுசா இந்த தொகுப்புல நாம பார்க்கலாம். நாம் தமிழர் சின்னம் விவகாரம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட்டாங்க. அதன் பிறகு அவங்க சந்திச்ச எல்லா தேர்தல்லையுமே கரும்பு விவசாய சின்னத்தை தான் வச்சு போட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இம்முறை அந்த சின்னத்தை ஒதுக்க கோரிக்கை வச்சது நாம் தமிழர் கட்சி. ஆனா முன்னுரிமை அடிப்படையில அந்த கரும்பு விவசாய சின்னத்தை மற்றொரு கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சுச்சு தேர்தல் ஆணையம். நீதிமன்ற படி ஏறியுமே நாம் தமிழருக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கல. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், என்னோட கூட்டணி அமைக்க பாஜக பல முறை பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. ஆனா நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன். ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தா எனக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கும். நான் கூட்டணி அமைக்கல, அதனால எனக்கு கிடைக்கல அப்படின்னு வெளிப்படையா பேசியிருந்தாரு. மதிமுகவுக்கு சிக்கலாகும் சின்னம். 1996ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்துல மதிமுக இருக்கு. அப்போ இருந்து பம்பரம் சின்னத்துலதான் அவங்க தேர்தல்ல களம் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 6%க்கும் குறைவான வாக்குகள் வாங்கினால மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை மதிமுக இழந்துச்சு. இருந்த போதிலும் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல பம்பரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செஞ்சுச்சு. எனவே இந்த மக்களவை தேர்தலையுமே பம்பரம் சின்னத்தை ஒதுக்க மதிமுக தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கையை முன் வச்சிருந்தது. ஆனா குறைந்தபட்சம் 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டா மட்டும்தான் பொது சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு மதிமுகவோட கோரிக்கையை நிராகரிச்சிச்சு தேர்தல் ஆணையம். இந்த நிலையில மதிமுக சார்பா நீதிமன்றத்தை நாட இருக்கிறதாவும் தகவல் சொல்லப்படுது. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச திருச்சி வேட்பாளர் துரை வைகோ, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்னும் பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு விரும்பும் சின்னத்தை ஒதுக்குறாங்க, ஆனா எதிர்கட்சிகள் தான் இந்த விஷயத்துல வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னு வெளிப்படையா குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. விசிகாவுக்கு எழுந்த புது சிக்கல். இந்த 2024 மக்களவை தேர்தல்ல விசிகாவுக்கு பொது சின்னமா இருக்கிற பானை சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் விசிகா முறையிட்டு இருந்துச்சு. ஆனா 1%க்கும் குறைவா வாக்குகள் பெற்ற ஒரு கட்சிக்கு பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு அந்த மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிச்சு. இந்த நிலையில தான் டெல்லி உயர்நீதிமன்றத்துல விசிகா இன்னொரு மனுவை தாக்கல் செய்யறாங்க. அதுல 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்ல முறையே 1.51% மற்றும் 1.18% வாக்குகள் பெற்றிருக்கோம் அப்படின்னும் இதனால பொது சின்னமான பானை சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இருப்பினும் இந்த பொது சின்னத்துக்கான கோரிக்கை விண்ணப்பத்தோட கட்சியோட நிதி ஆண்டுக்கான கணக்கை தாக்கல் செய்யல அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு விசிகாவோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். இதை எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் விதிப்படிதான் செய்யுதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா விசிகாவை சேர்ந்தவர்கள் பானை சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்பி, 4 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்காங்க. ஆனா நாங்க கேட்ட சின்னம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி கூட இல்லாத அமமுகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் எப்படி குக்கர், சைக்கிள் சின்னம் ஒதுக்கீடு செஞ்சது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இருப்பினும் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிகளுக்கும் மேலான தொகுதிகள்ல போட்டியிடும் கட்சிகளுக்கு பொது சின்னத்தை ஒதுக்கீடு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில தேர்தல் ஆணையம் இவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா அமமுக 2 தொகுதிகளிலுமே, தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதிகள்ல இந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடுதுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பொது சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுவது எப்படி? சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு தான் இந்த பொது சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். குறிப்பா அந்த குறிப்பிட்ட கட்சிகள் தங்கள் விரும்பக்கூடிய ஒரு 3 பொது சின்னத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கோரிக்கையா முன்வைக்கலாம். இறுதியா அவங்க தான் முடிவெடுத்து எந்த கட்சிக்கு எந்த சின்னம் வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த நிலையில தான் மதிமுக
குறைந்தபட்சமா ஒரு மக்களவை தொகுதியில மட்டுமே போட்டியிடுறதுனால பொது சின்னத்தை ஒதுக்க முடியாதுங்கிற அடிப்படையில பம்பர சின்னத்தை தேர்தல் ஆணையம் நிராகரிக்க செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொது சின்னத்துக்கான விண்ணப்ப படிவத்திலையுமே சில மாற்றங்களை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. குறிப்பா இந்த விண்ணப்ப படிவத்தோட அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளோட வரவு செலவு கணக்கோட படிவத்தையுமே கூட இணைக்கணும் அப்படிங்கிற விதியில மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் விசிக தங்களோட விண்ணப்ப படிவத்துல அந்த செலவு கணக்குகளை இணைக்கல அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு அவங்க கோரிக்கை வச்ச பானை சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. சின்னம் ஒதுக்காம இருக்கிறதுனால ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? ஒரு சின்னம் ஒதுக்காம இருக்கிறதுனால அந்த கட்சியோட வலு இழக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. குறிப்பா இந்த நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மதிமுக தொடர்ந்து 2 தொகுதிகளை ஒதுக்க திமுகவிடம் கோரிக்கையை முன் வச்சது. ஆனா அதை நிராகரிச்சுட்டு திமுக மதிமுகவுக்கு வெறும் ஒரு தொகுதியை தான் ஒதுக்குனாங்க. இதனாலதான் இப்போ பொது சின்னமான பம்பரம் பெற முடியாம திணறி வருது மதிமுக. இப்போ இவங்க பரப்புரையை மேற்கொள்வாங்களா இல்ல நீதிமன்றம் படியேறுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்மளால முன்வைக்க முடியுது. இது மதிமுகவுக்கு மட்டும் இல்ல, பிற எதிர்கட்சிகளுமே இப்படியான ஒரு நிலையில தான் இருக்காங்க. குறிப்பா வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச நிலையிலுமே கூட பல எதிர்கட்சிகள் இன்னும் முழு வீச்சுடன் பரப்புரையை தொடங்காம இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இறுதியா பார்த்தோம்னா சின்னம் ஒதுக்கப்படாததுனால அந்த கட்சியோட வலு இழக்கும் அப்படிங்கறதா அரசியல் நோக்கர்கள் கருத்தா முன்வைக்கிறாங்க. பாஜக திட்டம் என்ன? பாஜக கூட்டணி கட்சிகள் பொறுத்தவரையிலுமே சிட்டிங் எம்பி கூட இல்லாத ஒரு கட்சிகளுக்கு தான் பாஜக 2 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சின்னம் சார்பா எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்திருக்கு பாஜக. குறிப்பா நான் ஒரு தொகுதி தான் கேட்டேன், ஆனா 2 தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கு அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளிப்படையாவே சொன்னாரு. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் 3 தொகுதிகளை பாஜக ஒதுக்கி இருக்கு. இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெளிவா தெரியுது, இந்த சின்ன விவகாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான அணுகுமுறையை பாஜக கையாண்டிருக்கு அப்படிங்கறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே போல தாமரை சின்னத்துல போட்டியிடும் தங்களோட கூட்டணி கட்சியா இருக்கிற சிறிய கட்சிகளையும் கூட தங்கள் வேட்பாளரை போல அறிவிச்சிருக்கு பாஜக. இப்படியாக தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த சின்னம் சார்பா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான நகர்வுகளை பாஜக மேற்கொண்டிருக்கு. எனவே தங்களுக்கு சாதகமான கட்சிகளுக்கு அவங்க விரும்பும் சின்னத்தை ஒதுக்கியும் எதிர்கட்சிகளுக்கு வேண்டுமென்றே தேர்தல் ஆணையத்தை வச்சு அவங்க விரும்பும் சின்னத்தை கொடுக்காம இழுத்தடிக்கும் வேலைகளை பாஜக செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் தன்னோட தனி அதிகாரத்தின்படிதான் செயல்படுது. குறிப்பா எது விதிமுறையோ அதை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு பாஜகவினர் முற்றுப்புள்ளி வைப்பதையும் நம்ம கவனிக்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.